ஆண்டிக்கு தெரிஞ்சவங்க யாரு, அவங்க அட்ரஸ் எங்க இருக்குன்னு அன்னைக்கே கேட்டிருக்கணும். எல்லா யோசனையும் இப்பதான் வரும். ஒருவேளை ஆண்டி வீட்டுக்கு வந்திருந்தா எதுக்கும் அன்னைக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்போம். ஹலோ விஸ்வா, என்ன மல்லிகாமா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுச்சா? இல்ல, நீ அவங்க ரெகுலரா போற காய்கறி கடை, பால் பூத்துன்னு எல்லா இடங்களையும் தேடிட்டேன். ஐயோ, ஆனா அவங்க இல்ல. அதான் வீட்டுக்கு எதுவும் வந்துட்டாங்களான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். இன்னும் இல்ல விஸ்வா, அவங்க இன்னும் இங்க வரல. சரி அண்ணி, நான் தேடி பார்த்துட்டு வரேன். சரி விஸ்வா. எங்க போனாங்கன்னு தெரியாம எங்க போய் தேடுறது? அன்பரசி வேற பேசணும்னு சொன்னா, இப்ப வரைக்கும் கால் பண்ணல. அன்பரசி அம்மா எங்கன்னு போன் பண்ணா என்ன சொல்றது? ஆன்டியை காணோன்னு உண்மையை சொன்னா பயந்துடுவா. ஐயோ, ஆன்டி எங்க இருக்கீங்க? தம்பி எடுத்துக்கங்க. இந்தடா. ஏம்பா, அந்த பக்கம்லாம் ஃப்ளவர் கம்மியா இருக்கு பாருங்க. ரொம்ப கேப் விடாம நெருக்கமா போடுங்க. சரிங்க சார். பத்மா, சந்திரசேகர் சார் கால் பண்றாரு. சார் சொல்லுங்க. ஓ சாரி, இனி சார்னு சொல்றது சரியா இருக்காது. சம்பந்தின்னு தான் சொல்லணும். அதான் முறையும் கூட. சொல்லுங்க சம்பந்தி, சொல்லுங்க. சரிங்க சம்பந்தி. என்ன விஷயம் சம்பந்தி? சொல்லுங்க சம்பந்தி. அது முதல் பத்திரிக்கைய உங்களுக்கு வைக்கிறது தானே முறை. அதான் நாங்கெல்லாம் கிளம்பி வரோம். நீங்கெல்லாம் வீட்டுல தானே இருக்கீங்க, வரலாமான்னு கேட்க தான் போன் பண்ணேன். நாங்க வீட்டுல தான் இருக்கோம், நீங்க கிளம்பி வாங்க. மண்டபத்துல வேற எந்த வேலையும் முடிஞ்ச பாடு இல்ல. நாள் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. அதான் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கு. இதுக்கு எதுக்கு சம்பந்தி டென்ஷன் ஆகுறீங்க? குறிச்ச தேதியில நிச்சயதார்த்தம் பண்ணுங்கிறது நாம எடுத்த முடிவு தானே. உங்க வேலை எங்க வேலைன்னு எதையும் பிரிச்சு பார்க்காம நம்ம எல்லாத்தையும் சேர்ந்தே செய்வோம். நீங்க கவலைப்படாதீங்க சம்பந்தி. நிச்சயதார்த்தத்தை இந்த ஊரே வாயை பொழந்து பாக்குற மாதிரி அசத்திடுவோம். நீங்க பேசுறதே பயங்கர என்கரேஜிங்கா இருக்கு சம்பந்தி. சரி, நாங்க இப்ப உடனே புறப்பட்டு வரோம். ஓகே சம்பந்தி, வாங்க வாங்க. ஓகே, வச்சிடுறேன். பத்மா, முதல் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக சந்திரசேகர் சார் குடும்பத்தோட இப்ப உடனே வரேன்னு சொல்லிருக்காரு. அண்ணி, அவங்க எல்லாம் இங்க வராங்கன்னா அப்போ அன்பரசியும் இங்க வருவாள்ல? ஏய், அவ கல்யாண பொண்ணுடா, அவளெல்லாம் கூட்டிட்டு வர மாட்டாங்க. ஆசைய பாரு. கடவுளே, என் பொண்ணு வாழ்க்கையில இப்பதான் நல்லது நடக்கிற மாதிரி தெரியுது. இது எந்தவித பிரச்சனையும் இல்லாம நடந்து அவ இனி வாழ போற வாழ்க்கையில பரிபூர்ண சந்தோஷத்தை அடையணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும் கடவுளே. அம்மா, பத்மா மேடம் வீட்டுல இப்ப எல்லாருமே இருக்காங்களாம்மா. நாம இப்பவே போய் முதல் பத்திரிக்கைய அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துருவோம்மா. அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே இன்விடேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடலாமா? சொல்லுங்க சார். என்ன அன்பரசி, எக்ஸாம்லாம் நல்லா எழுதிருக்கியா? நல்லா எழுதிருக்கேன் சார். நிச்சயதார்த்தமே நடக்க போகுது. இனி குடும்பம் குழந்தைன்னு வாழ்க்கையே மாறிடும். படிப்பு உதவாதுன்னு நினைக்கிற பொண்ணுங்களுக்கு மத்தியில அன்பரசி எப்பவும் படிப்பை விட மாட்டேன்னு உறுதியா சொன்னா. கண்டிப்பா பரீட்சைய நல்லாதான் எழுதியிருப்பா.
என்ன சந்திரா, என்னமோ சொல்லணும்னு வந்த? இல்லம்மா, பத்மா மேடம் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வரதா சொல்லியிருக்கோம். ஆனா முதல் பத்திரிக்கைய அன்பரசி அம்மாவுக்கு வைக்கிறது தானே சரியா இருக்கும். ம், அதான் அன்பரசியே கேட்கலான்னு சொல்லிட்டு. நீ சொல்றது சரிதான் சந்திரா. நான் கூட அதைத்தான் நினைச்சேன். என்னன்னு பெருசு யோசிக்கிற? அம்மாவுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னா அதுக்கு அவங்களே எங்களை வர சொல்லலாம் பாட்டி. ஆனா இங்க வந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதான் யோசிக்கிறேன். நீ சொல்றதும் சரிதான். ஆனா தன்னோட ஒரே பொண்ணுக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்தை பார்க்கணும்னு அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. பத்திரிகையை நாங்க 2 பேரும் கொண்டு போய் கொடுத்துட்டு வரோம். அதுக்கப்புறம் அவங்களை எப்படி இங்க வர வைக்கணும்னு பாத்துக்கலாம். நீ உங்க அம்மா கிட்ட பேசி அவங்கள எப்ப பார்க்க வரலான்னு கேட்டு சொல்லு. அம்மா ஆசிரமத்துல இருக்கிறதா நினைச்சு பாட்டி பேசுறாங்க. ஆனா விஸ்வாசர் வீட்ல எல்லாம் இருக்காங்க. சரிங்க பாட்டி, நான் அம்மா கிட்ட பேசிட்டு சொல்றேன். ம், அப்புறம் அன்பரசி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே எவ்வளவு இன்விடேஷன் வேணாலும் நீயே எடுத்துக்கோமா. அப்புறம் நேர்ல போய் இன்வைட் பண்ணிடு. அப்புறம் விஸ்வா வீட்டுக்கு போறோம், நீயும் வரியா? இல்ல சந்திரா, அன்பரசி இப்ப நம்ம கூட வர்றது முறையா இருக்காது. நாம மட்டும் போயிட்டு வந்துடலாம். சரிம்மா, போலாம். சரி, வரோம். வாங்க. சரிம்மா, போயிட்டு வரோம். எனக்கு நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தம் இப்போ அவளுக்கு நடக்க போகுது. அதுக்கு நீ வெக்கமே இல்லாம இன்விடேஷன் கொடுக்க போயிருக்கல்ல? ஏய், நான் வந்து உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். அம்மா, டைம் ஆச்சுல்ல? மல்லிகா, ஆமாப்பா. சீக்கிரமா காஃபி கொண்டு வாங்க, அவங்களுக்கு டைம் ஆச்சு. மல்லிகா, சார், நாங்க வெளியூருக்கு போய் முக்கியமான ஒருத்தருக்கு இன்விடேஷன் வச்சுட்டு திரும்ப வரணும். இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க கிளம்புறோம், வரோம். சமந்தி, அது வந்து அதுக்குள்ள கிளம்புனா எப்படி? அவங்க சொல்றது உங்களுக்கு புரியலையா? விடுங்க மேடம், நீங்க சேஃபா போயிட்டு வாங்க மேடம். சரி, நாங்க போயிட்டு சரி, வரோம். நாங்க வரோம். வரோம் சார். வாங்க சார். வரோம். விஸ்வா, வரோம். அனுப்பிட்டு வந்துடுறேன். ஐயோ, ஒரு நிமிஷம். நான் போனை உள்ளேயே மறந்து வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இருங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கு எதுக்கு ஐயோன்னு சொல்லிட்டு இருக்க? ஒரு நல்ல காரியத்துக்கு போறோமேன்னு கொஞ்சமாவது சென்ஸ் வேண்டாம்? போனை காணோன்னு பயந்துட்டேன். சிவகாமி, நாங்க வெளியூருக்கு போயிட்டு வரணும். இந்த நேரத்துல போய் ஏன் இப்படி தொல்லை கொடுக்கற? அத்தை, இங்க இருக்கிற வீட்டுக்குள்ள போய் போன் எடுத்துட்டு வரதுக்கு 2 நிமிஷம் ஆகுமா? இப்ப நீங்க 2 பேரும் தான் மாத்தி மாத்தி என்ன கேள்வி கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இருங்க, நான் ஓடி போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னமோ மினிஸ்டருக்கு பத்திரிக்கை கொடுக்க போற மாதிரி தான் இந்த கிழவி ரொம்ப செலுத்துக்கிறா. இந்த நிச்சயமே நடக்க போறது இல்ல. இதுக்கு யார் வந்து என்ன ஆக போகுது? நான்
உள்ளேயே மறந்து வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இருங்க எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கு எதுக்கு ஐயோன்னு சொல்லிட்டு இருக்க? ஒரு நல்ல காரியத்துக்கு போறோமேன்னு கொஞ்சமாவது சென்ஸ் வேண்டாம்? போனை காணோன்னு பயந்துட்டேன். சிவகாமி, நாங்க வெளியூருக்கு போயிட்டு வரணும். இந்த நேரத்துல போய் ஏன் இப்படி தொல்லை கொடுக்கற? அத்தை, இங்க இருக்கிற வீட்டுக்குள்ள போய் போன் எடுத்துட்டு வரதுக்கு 2 நிமிஷம் ஆகுமா? இப்ப நீங்க 2 பேரும் தான் மாத்தி மாத்தி என்ன கேள்வி கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இருங்க, நான் ஓடி போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னமோ மினிஸ்டருக்கு பத்திரிக்கை கொடுக்க போற மாதிரி தான் இந்த கிழவி ரொம்ப செலுத்துக்கிறா. இந்த நிச்சயமே நடக்க போறது இல்ல. இதுக்கு யார் வந்து என்ன ஆக போகுது? என்ன மேடம் திரும்ப வந்திருக்கீங்க? அது என் போனை மறந்து வச்சுட்டேன். அதை எடுக்கலான்னு தான் வந்தேன். ஓ ஐயோ, சிவகாமி திரும்ப வந்திருக்கா போல இருக்கே. இப்ப திரும்ப நான் கண்டிப்பா பாத்துருவா. யார் அவங்க? ஐயோ, சிவகாமி நம்மள பாத்துட்டாளா? அவங்களா? என் அத்தைக்கு வேண்டியவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ஓ அப்படியா? சும்மாவே சிவகாமி சந்தேகப்படுவா. யாருன்னு பாக்கலான்னு கிச்சனுக்குள்ள வந்தானா அவ்வளவுதான், மாட்டிக்குவோமே. இவர் வேற. ஹலோ சிவகாமி, எவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க? நான் போன் எடுக்கதாங்க வந்தேன். வந்துடுறேன். நானும் அம்மாவும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் வா. சரிங்க, நான் வரேன். சரிங்க மேடம். ஏமா, நாம இவள வீட்டுக்கு போக சொல்லிட்டு அன்பரசியோட அம்மா வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடலாமா? ஆமா சந்திரா, போனைய மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. சிவகாமியை அழைச்சிட்டு வந்தது. போன் எடுத்துட்டேன், வாங்க. ஒரு போன் எடுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? ஏங்க, போய் எடுத்துட்டு வர தேவையில்லையா? சும்மா சும்மா என்ன கத்திட்டே இருக்காதீங்க. நான் வரதுக்குள்ள வண்டிய ஸ்டார்ட் பண்ணி ஏசிய போட்டு வச்சிருந்திருக்கலாம்ல. இப்ப எதுக்கு 2 பேரும் வெளியில நிக்கிறீங்க? நீ முதல்ல வீட்டுக்கு ஆட்டோ பிடிச்சிட்டு போ. நானும் அம்மாவும் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு வரோம். ஏன் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள நான் தெரிஞ்சுக்க கூடாதா? என்ன எதுக்கு கழட்டி விட பாக்குறீங்க? நிச்சயதார்த்த நேரத்துல வீட்ல யாரும் இல்லாம எல்லாரும் வெளியே போயிட்டா நல்லா இருக்காது சிவகாமி. அதனாலதான் உன்னை வீட்ல இருக்க சொல்றோம். நான் வரக்கூடாதுன்னு கிழவி எவ்வளவு டீசென்ட்டா சொல்லுது பாரு. என்ன விட்டுட்டு அப்படி யார போய் பார்க்க போறீங்க? என்ன மேடம் திரும்ப வந்திருக்கீங்க? அது என் போனை மறந்து வச்சுட்டேன். அதை எடுக்கலான்னு தான் வந்தேன். ஓ ஐயோ, சிவகாமி திரும்ப வந்திருக்கா போல இருக்கே. இப்ப திரும்ப நான் கண்டிப்பா பாத்துருவா. யார் அவங்க? ஐயோ, சிவகாமி நம்மள பாத்துட்டாளா? அவங்களா? என் அத்தைக்கு வேண்டியவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ஓ அப்படியா?
சும்மாவே சிவகாமி சந்தேகப்படுவா. யாருன்னு பாக்கலான்னு கிச்சனுக்குள்ள வந்தானா அவ்வளவுதான், மாட்டிக்குவோமே. இவர் வேற. ஹலோ சிவகாமி, எவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க? நான் போன் எடுக்கதாங்க வந்தேன், வந்துடுறேன். நானும் அம்மாவும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் வா. சரிங்க, நான் வரேன். சரிங்க மேடம். ஏமா, நாம இவள வீட்டுக்கு போக சொல்லிட்டு அன்பரசியோட அம்மா வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடலாமா? ஆமா சந்திரா, பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. சிவகாமியை அழைச்சிட்டு வந்தது. போன் எடுத்துட்டேன், வாங்க. ஒரு போன் எடுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? ஏங்க, போய் எடுத்துட்டு வர தேவையில்லையா? சும்மா சும்மா என்ன கத்திட்டே இருக்காதீங்க. நான் வரதுக்குள்ள வண்டிய ஸ்டார்ட் பண்ணி ஏசிய போட்டு வச்சிருந்திருக்கலாம்ல. இப்ப எதுக்கு 2 பேரும் வெளியில நிக்கிறீங்க? நீ முதல்ல வீட்டுக்கு ஆட்டோ பிடிச்சிட்டு போ. நானும் அம்மாவும் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு வரோம். ஏன் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள நான் தெரிஞ்சுக்க கூடாதா? என்ன எதுக்கு கழட்டி விட பாக்குறீங்க? நிச்சயதார்த்த நேரத்துல வீட்ல யாரும் இல்லாம எல்லாரும் வெளியே போயிட்டா நல்லா இருக்காது சிவகாமி. அதனாலதான் உன்னை வீட்ல இருக்க சொல்றோம். நான் வரக்கூடாதுன்னு கிழவி எவ்வளவு டீசென்ட்டா சொல்லுது பாரு. என்ன விட்டுட்டு அப்படி யார போய் பார்க்க போறீங்க? சொன்னா கேளு. பத்திரிக்கையை மட்டும் கிழிச்சிடாத. நீ சொல்லி நான் ஏன்டி கேட்கணும்? உன் கண்ணு முன்னாடியே மொத்த பத்திரிக்கையும் கிழிச்சு எரியறேன் பாரு. யார் மேல நீ கை வச்சிருக்கன்னு தெரியுமா? பொண்ண நீங்க என்னென்ன கிரிமினல் வேலை பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பாவப்பட்ட ஒருத்தவங்களை கட்டி போட்டு கொலை பண்ற அளவுக்கு போயிட்டீங்கல்ல. விடு. இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம கையை நிற்ற வேலையில வச்சுக்காதீங்க. மா, கொஞ்சம் கூட புத்தியே இல்லாம நிச்சயதார்த்த பத்திரிகையை எடுத்து கிழிச்சு போட்டது அவதான். புள்ளைங்க செய்யற தப்புக்கெல்லாம் முக்காவாசி பெத்தவங்க தான் காரணம். அனன்யா இப்படி இருக்கானா அதுக்கு உங்க வளர்ப்பு சரியில்லைன்னு தான் அர்த்தம். நீங்க முதல்ல திருந்துங்க. என்னடி வாய் ரொம்ப நீளுது? ஓசி சோறு தின்னுகிட்டு ஒரு ஓரமா படுத்து கிடந்ததையெல்லாம் மறந்துட்டியா? இப்போ நடு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெரிய மகாராணி மாதிரி அதிகாரம் பண்றீங்களோ? இந்த வீட்டோட வாரிசுன்னு நீ ஏமாத்திக்கிட்டு திரியற. ஆனா அனன்யா அந்த மாதிரி இல்ல. இந்த வீட்ல பிறந்த உண்மையான வாரிசு. பொண்ண போலின்னு நிரூபிச்சு நடக்க இருக்கிற இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி இந்த வீட்டை விட்டு உன்னை ஓட வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாருடி. ஏய்,
உன் தகுதிக்கெல்லாம் இவகிட்ட நீ நின்னு பேசலாமா? போ போடி. அன்பு சிம்பிளா குளிச்சிட்டு தலைக்கு துண்டை கட்டிட்டு வரும்போதே இவ்ளோ அழகா இருக்கியே, ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அன்பு, அட்வான்ஸ் ஹாப்பி நலங்கடே விஷஸ். ஏ, ஏற்கனவே எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. இதுல நீ வேற ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? எனக்கே வெக்கமா இருக்கு. எது வெக்கமா இருக்கா? நலங்கு வைக்கிறதே அதுக்கு தானே. ஏ மஞ்சு, நீ வேற ஏண்டி கிண்டல் பண்ற? ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை அன்பு, விஸ்வாசாரு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவரு. தங்க சிலையாட்டம் ஒரு வைஃப். ஏ மஞ்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எல்லாரும் வந்துட போறாங்கடி. எனக்கு ஏதாவது உதவி பண்ணு. ஏ மஞ்சு, விஸ்வாசாரு எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. எது, உங்க அம்மா வராங்களா? என்ன சொல்ற? அது ஒரு பெரிய கதை. நான் ரெடி ஆயிட்டே சொல்றேன், வா. டைம் ஆயிட்டே இருக்கே. எங்க போனாங்க இவங்க? எனக்கு என்ன மேடம் உங்க மேல வருத்தம்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு தெரியலையே. அது அன்னைக்கு நீங்க யாரையோ வீட்ல டிராப் பண்ணணும்னு சொன்னீங்களே, நான் கூட அவசரமா போகணுங்கிறதுனால என்னால டிராப் பண்ண முடியல. அதான் நீங்க எதுவும் தப்பா எடுத்திருப்பீங்களோன்னு கேட்டேன். மேடம், நீங்க தான் டிராப் பண்றேன்னு சொன்னீங்களே. அப்புறம் எனக்கு ஆபீஸ்ல மீட்டிங் வேற கேன்சல் ஆயிடுச்சு. அதனால நானே அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இதுல உங்க மேல வருத்தப்படுறதுக்கு என்ன மேடம் இருக்கு? அதுக்கு இல்ல சார், என்ன இருந்தாலும் நீங்க எங்க வீட்டு சம்மந்தி. நீங்க கேட்டதும் உடனே நான் சரின்னு சொல்லி இருக்கணும். அத நான் இப்பதான் உணர்ந்தேன். இல்ல, அது ஒருவேளை நீங்க டிராப் பண்ண சொன்னவங்க ரொம்ப முக்கியமானவங்களா இருந்தா நான் பண்ணது தப்பு தானே சார்? ஆமா, அவங்க யாரு சார்? மாமா, என்ன இவர் மாமான்னு சொல்லி கத்திக்கிட்டு ஓடுறாரு? அந்த கிழவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை அவன் மண்டைய கிண்டிய போட்டுட்டானோ? கடவுளே, அந்த மாதிரி ஒண்ணு நடந்தா நல்லா இருக்குமே. நிச்சயதார்த்தம் நின்னு போயிடும். சரி, அப்புறமா போன் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த கிழவி இதுக்கு அப்புறமா நான் இங்க இருந்தா காட்டு கத்து கத்தும். வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. வாங்க. சிவகாமி,
என்ன ஃபங்க்ஷன்ல கெஸ்ட் மாதிரி நின்னுட்டு இருக்க? நலங்குக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க வேண்டியதுதானே? வந்தவங்களுக்கு டீ காஃபி ஏதாவது கொண்டு வந்து கொடு. சும்மா வந்து வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க. எல்லாம் சரியா தாங்க இருக்கு. டீ காஃபி எல்லாம் வேலைக்காரங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. அனன்யா, நல்ல நேரம் தொடங்கிடுச்சு. போய் அன்பரசி ரெடினா கூட்டிட்டு வா போ. அம்மா, பத்மா மேடம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ரிசீவ் பண்ணலாம். வா. அனன்யா, நான் போய் பார்த்துட்டு வரேன். தம்பி, அன்பரசிக்கு நலங்க வைக்கதான் நீங்க தான் ஆசைப்பட்டீங்கல்ல, வாங்க போவோம். தம்பி, நான் ஏதோ அன்பரசி மேல இருக்கிற பாசத்துல என் ஆசைய சொன்னேன். அதுக்குன்னு அங்க போறது சரியா இருக்காது தம்பி. என்னை யாராவது பார்த்து ஏதாவது கேட்டுட்டா பெரிய சிக்கலாயிடும். ஆன்ட்டி, யாரும் பார்க்க மாட்டாங்க, எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு செம்ம ஐடியா இருக்கு. இல்ல தம்பி, இதெல்லாம் வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு. ஆன்ட்டி, நம்ம ஆசைப்பட்டதை நிறைவேற்றணும்னா இப்படி பயப்படக்கூடாது. பத்மா, நீங்க நலுங்கு வைங்க. சரியா வச்சு விடுங்க. இவங்களுக்கு அடுத்து நீங்க போங்க. தள்ளுமா. மா, என்னால இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க முடியல. நான் ரூமுக்கே போறேன். ஏய், நில்லடி, நில்லு. நான் மட்டும் என்ன புடிச்சு போயா இத சந்தோஷமா பாத்துட்டு இருக்கேன்.
நான் இங்க அமைதியா நிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன பெரிய வெங்காய காரணம்? அப்பா கத்துவாரு, பாட்டி திட்டுவாங்கன்னு பயந்துகிட்டு நிக்கிறேன். எனக்கு அப்படிலாம் இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. தள்ளு, நான் போறேன். எதுக்கு எடுத்தாலும் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு பேசாதடி. அன்பரசி கிட்ட விஸ்வாவை கொடுத்துட்டு வந்து நிக்கிற, ஆனா என்ன திட்டு. நீ மட்டும் விஸ்வாவை உன் கைக்குள்ள வச்சிருந்தனா இதெல்லாம் உனக்கு நடந்திருக்கும். உன் கோவத்தை அவளுக்கு சாதகமா பயன்படுத்தி தான் இப்ப விஸ்வாவை உன்கிட்ட இருந்து பிரிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கா. இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்னா நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். நாம தோத்து போயிட்டோம்னு அவளை நம்ப வைக்கணும். சொல்ல போனா இந்த நிச்சயதார்த்தம் நடக்க ஹெல்ப் பண்ற மாதிரி நடிக்கணும். மா, உன் ஐடியால இது வரைக்கும் எனக்கு சாதகமா எதுவுமே நடக்கல. இங்க பாரு, எனக்கு விஸ்வா வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், புரியுதா? ஏய், கத்தாத. உங்க அப்பா காதுல விழுந்துருச்சுன்னா அவ்வளவுதான். விஸ்வா உனக்குதான். என்ன நம்பு, இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. நான் ரூமுக்கு போறேமா. அனன்யா, எப்பவும் போல என் தங்கச்சி அன்பரசி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அம்மா அம்மா அம்மா, எப்படியாவது அம்மாவையும் சாரையும் தனியா மீட் பண்ண வச்சிடணும். அப்போ இது யாரு? சார், சரி, பத்மாவை கேட்டா அவங்க வீட்ல இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சிரும். சும்மா கேஷுவலா கேட்டு பாப்போம். பத்மா மேடம், நீங்க எல்லாரும் புறப்பட்டுட்டீங்களான்னு கேட்க காலையில சாருக்கு கால் பண்ண. பேசிட்டு இருக்கும் போதே மாமான்னு கத்திக்கிட்டு ஓடினாரு. உடனே போன் கட் ஆயிடுச்சு. என்னாச்சு? ஓ, அதுவா? ஆக்சுவலா அப்பா வீல் சேர்ல இருந்து எழுந்து வந்ததால கீழே விழுந்துட்டாரு. ஐயோ, அப்பாவுக்கு எதுவும் அடிபடலையே? நல்லா இருக்காருல்ல? காட்ஸ் கிரேஸ், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரியான நேரத்துல பார்த்து புடிச்சிட்டோம். என்னமோ தெரியல, விஸ்வா அன்பரசி கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சதுல இருந்தே ஏதாவது அபசகுனமா நடந்துகிட்டே இருக்கு. தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருத்திக்கிறது தான் நல்லது. நாளைக்கு புள்ளைங்க கஷ்டப்படும் போது அத பார்த்து வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. சந்திரா, அங்க பாரு, சிவகாமி பத்மா கிட்ட பேசிட்டு இருக்கா. அவ பேசினாலே அது வில்லங்கத்துல தான் போய் முடியும். நல்ல நாள் அதுவுமா ஏதாவது சிக்கலை இழுத்து விட்டுட போறா. புரியுதுமா. இத பாருங்க, என் மனசுல பட்டதை நான் சொன்னேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அப்புறம் உங்க வீட்ல புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்கல்ல,
ஆமா, அவங்க சிவகாமி அவங்க இங்க வா. இவர் வேற நேரம் கெட்ட நேரத்துல. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே? சிவகாமி, கூப்பிடுறது காதுல விழுதா இல்லையா? இங்க வா. என்ன? சார் கூப்பிடுறாரு, நீங்க போங்க சிவகாமி. அப்படியே கூப்பிட்டதும் ஓடி வந்துடணுமா? என்னமோ மொத்த சொத்தையும் என் பேர்ல எழுதி வைக்க கூப்பிடுற மாதிரி கத்த வேண்டியது. ச்சே. இருங்க வந்துடுறேன். இருக்காங்க. கஸ்தூரின்னு அன்னைக்கு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்களே. சரி, அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொன்னா ஏதாவது யூஸ் ஆகும். எங்கடி இருக்க? ஏய், என்ன அனன்யா கால் பண்றா? ஏய், நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசு. மா, கஸ்தூரிமா. என்னது? அப்பா போன் சார்ஜ் போடுறதுக்காக கொடுத்திருந்தாருமா. கஸ்தூரி இங்கதான் இருக்காங்கிறது மட்டும்தான் என் காதுல கேட்டுச்சு. அந்த பேரை கேட்டதும் உடனே உனக்கு கால் பண்ணிட்டேமா. இப்ப கூட கால் இன்னும் கட் ஆகலமா. அவரு பேசுறத பார்த்தா ஏதோ வாய் பேச முடியாதவங்க பேசுற மாதிரி இருக்குமா. கஸ்தூரி இங்கதான் இருக்கான்னு யாரு எங்க இருந்து போன் பண்ணி சொல்றது? வார்த்தை சரியா வராம பேசினான்னா ஒருவேளை அந்த கிழவனா இருக்குமோ? அப்பா வீல் சேர்ல இருந்து எழுந்து வந்ததால கீழே விழுந்துட்டாரு. அப்படின்னா அந்த கிழவன் தான் போன் பண்ணி பேசி இருக்கணும். அந்த அளவுக்கு வந்துட்டானா? ஏய், சரிடி, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் சொல்ற வரைக்கும் உங்க அப்பா கிட்ட அந்த போனை கொடுத்துறாத. சரி, ஓகேமா. அந்த கஸ்தூரி தான் நம்ம கையில சிக்காம தொல்லை கொடுக்கறானா? பேசவே முடியாத இந்த கிழவன் கூட நமக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கானே, என்ன பண்றது? விட்டுரு, வேணாம் விட்டுரு. என்ன என்ன சொன்ன? விட்டுரு, வேணாம் விட்டுரு. பாவி, வேண்டா விட்டுருன்னு சொல்றதுக்கே நீ இவ்ளோ கஷ்டப்படுறியே. ஆனா சந்திரசேகர் கஸ்தூரின்னு மட்டும் தெளிவா சொல்ற. அவ்ளோ பிராக்டிஸ் பண்ணிருக்கல. அன்னைக்கு நீ கஸ்தூரிய பத்தி உண்மைய சொல்ல வந்தப்போ எங்க அப்பா உன்னை ஆக்சிடென்ட் பண்ணி இந்த நிலைமைக்கு உன்னை கொண்டு வந்து விட்டுருக்காரு. அப்ப கூட புத்தி இல்லாம சிரமப்பட்டு உண்மைய சொல்ல பாக்குறல்ல நீ. இப்போ நான் அந்த கஸ்தூரிய தேடிதான் இங்க வந்தேன். ஆனா அவ எங்க போனானே தெரியல. ஏயா, உனக்கு ஏதாவது தெரியும்? அது சரி, தெரிஞ்சிருந்தாலும் நீ எப்படி சொல்லுவ? சொல்லவும் முடியாது. உன் விதி என் கையால தான் இருக்கும் போல இருக்கு. அதை எப்படி மாத்த முடியும்? என்ன வேணாம்? நீ போன என் புருஷனுக்கு அடிக்கிறத நினைச்சு அந்த யமனுக்கு அடிச்சிருக்க. ஆனா யமன் நேரா என்ன வர வச்சிருக்கான் பாத்தியா? இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த உன் சாவுதான் சரியான காரணமா இருக்கும். அன்னைக்கே உன்னை கொல்ல எங்க அப்பா ஒருத்தனை அனுப்பி வச்சாரு. ஆனா அந்த கஸ்தூரி என்னடானா அவன்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திருக்கா. ஆனா இன்னைக்கு உன்னை காப்பாத்துறதுக்கு அவ வரவே மாட்டா. அப்படியே அவ வந்தான்னு வச்சுக்கோயேன், உனக்கு தொண போனமாதான் வருவா. இனி அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்க வீட்ல எந்த ஃபங்க்ஷனுமே வைக்க முடியாது. ஏன், தீபாவளி பொங்கல் கூட கிடையாது. இதெல்லாம் நான் அன்பரசியோட அம்மாவுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கி வச்சது. அவங்கள பார்த்து கொடுக்க முடியல. அதான் அன்பரசிக்கு ரொம்ப வேண்டியவங்க உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைச்சேன். அம்மா, 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 அங்க பத்மா மேடம் உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காக ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. நானும் அன்பரசியை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். அதுக்குள்ள இவங்க அன்பரசிக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்களாம். அதான் அன்பரசி அம்மாவுக்கு நாம செய்ய முடியாம போனதை
உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். நீங்க அன்பரசி அம்மாவுக்கு தான் கொடுக்கறீங்க அத்தை. வாங்கிக்கோங்க ஆண்டி. எது எது யார்கிட்ட போகணுமோ அவங்க கிட்ட தான் போய் சேரும். நீ என்ன சொல்ற மஞ்சு? அது அவங்களுக்குன்னு இருந்திருக்குன்னு சொன்ன மேடம். சந்திரா, அம்மா நீயும் வா. சரிங்க. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குற பாக்கியம் எனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. எழுந்துறீங்க. என்னங்க நீங்க நீங்க போய் என் கால விழுந்துட்டு இருக்கீங்க. நீங்க பெரியவங்க, மனசால ரொம்ப பெரிய இடத்துல இருக்கீங்க. அன்பரசிக்கு நீங்க செஞ்சிருக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இல்லாம நீங்க எனக்கு அம்மா மாதிரி. அம்மா, பத்மா மேடம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க. வாங்க போலாம். அன்பரசி வா. மத்தவங்களும் உன்னை பாத்துட்டு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் வாங்க, சாப்பிட்டுட்டு போலாம். மஞ்சு, இவங்களை சாப்பிட கூட்டிட்டு வா. சரிங்க மேடம். சீக்கிரமா அன்பரசி. சரிங்க பாட்டி, சீக்கிரம் வந்துடுறேன். எப்படியோ சாரும் மேடமும் அவங்க கையாலேயே உனக்கு இன்விடேஷன் வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி அன்பரசி, நாங்களும் கிளம்புறோம். சார், இந்த கெட்டப் என் கண்ணே பட்டுடும். கிண்டல் பண்றியா? உத வாங்குவ நீ. சரி சரி, வாங்க போலாம். இன்னாங்க. போங்க ஆண்டி. போலாம் தம்பி. ஆண்டி, எப்படியோ ஒரு வழியா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அன்பரசியை பார்க்க வச்சிட்டேன். அன்பரசி ஆசைப்பட்ட மாதிரி நீங்களும் நலங்க வச்சிட்டீங்க. அதுவும் ஜானகி பாட்டி அன்பரசி அம்மாவுக்கு வாங்கினதுன்னு இதை உங்ககிட்ட கொடுத்திருக்காங்க. என்ன ஆண்டி, சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் தம்பி. நிறைய நாளுக்கு அப்புறம், இல்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்பதான் மனசு நிறைஞ்சிருக்கேன். என் பொண்ணுக்கு நானே தேடி இருந்தா கூட உங்களை மாதிரி ஒரு தங்கமான மாப்பிள்ள கிடைச்சிருக்க மாட்டாரு. எல்லாம் அந்த முருகனோட அருள் தான் என் அன்பரசிக்கு இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளையா கிடைச்சிருக்காரு. எனக்கு அப்புறம் என் பொண்ணு கஷ்டப்படுவாளேன்னு எனக்கு பயம் இருந்துச்சு. இப்ப அந்த பயம் என் மனசை விட்டு போயிடுச்சு. நீங்க ரெண்டு பேரும் பேரோடையும் புகழோடையும் சந்தோஷமா வாழ்வீங்க. தேங்க்ஸ் ஆண்டி. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் எப்பவும் வீணாக்க மாட்டேன். அன்பரசிய நான் என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். அம்மா வரதுக்குள்ள நீங்க உள்ள போயிடுங்க ஆண்டி. என்ன சார் அப்படியே சைலண்ட் ஆயிட்டியா? யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்க போற அன்பரசி இந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகுறாளேன்னு கவலைப்படுறேன். அன்பரசி, நான் கேட்க வந்தது என் தொண்டக்குடியில இருந்து வார்த்தையா வர மாட்டேங்குது. சார், எதா இருந்தாலும் பளிச்சு பளிச்சுன்னு தைரியமா பேசுற ஆள் நீங்க. இப்ப எதுக்கு தயங்குறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. தைரியசாலி எல்லாம் கோடி ஆகிற இடம் இதுதான். அன்பரசி, அது நான் இது வரைக்கும் இதை உங்ககிட்ட கேட்டதில்லை.
இப்ப நான் கேக்குறேன்னு நீ தப்பா எடுத்துக்க கூடாது. இல்ல, நம்ம இவ்வளவு தூரம் நெருங்கி வந்ததுக்கு அப்புறம் இத கேக்குறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஓகே? ஐயோ டே விஸ்வா, ஏன்டா இப்படி சொதப்புற? அன்பரசி, அது அடிக்கடி லவ்வர்ஸ்குள்ள கொடுத்து வாங்கிறது தான். என்ன, நாம இது வரைக்கும் இத ஸ்டார்ட் பண்ணல. அதான் கொஞ்சம். நாம என்ன சார் கொடுத்து வாங்கிக்கணும்? இனிமே வார்த்தையா சொல்ல முடியாது, ஸ்ட்ரெயிட்டா ஆக்ஷன் தான். அன்பரசி, முதல்ல நான் கொடுக்கறேன், அப்புறம் நீ கொடு. என்ன பண்றாரு? ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா சார். என்னடி இங்க வந்து டிராமா பண்றியா? ஏய், விடுன்னு சொல்றேன்ல. சார் சார், இவளுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேக்குறேன் சார். சார், நீங்க கேஸ் எல்லாம் போடாதீங்க சார். அவ காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா சார். என்னடி இங்க வந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கியா? இதனால அவ எதிர்காலமே வீணா போயிடும். இங்க பாருமா, எப்படிமா கேஸ் போடாம இருக்க முடியும்? சார் சார், ப்ளீஸ் சார். சார், கேஸ் எல்லாம் போடாதீங்க சார், ப்ளீஸ் சார். கவர்மெண்ட் வெஹிக்கிள சேதப்படுத்திருக்காங்க. ஏய், விடுன்னு சொல்றேன்ல. இந்த டேமேஜ சரி பண்ணணும்னா கேஸ் போட்டு இந்த பொண்ணு கிட்ட இருந்தா ரெக்கவரி பண்ணணும். சார், கேஸ் எல்லாம் போட்டு அது மீடியால வந்து எங்க ஃபேமிலிக்கு பெரிய கெட்ட பேர் வந்துரும் சார். எங்க அப்பாவும் பாட்டியும் ரொம்ப கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க சார். போடுறா, முடிஞ்சா கேஸ் போடு பார்க்கலாம். அவங்க பேரு வெளியே வந்தா தப்பாயிரும் சார். யாருமா உங்க அப்பா? ஜானகி இண்டஸ்ட்ரீஸோட எம்டி சந்திரசேகர் தான் சார் என்னோட அப்பா. யாருக்கு யார் அப்பா? ஜானகி மேடத்தோட பேத்தியா நீங்க? ஆமா சார். உங்க ஃபேமிலிய பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோமா. உங்க அப்பா பாட்டி எல்லாம் நிறைய பேருக்கு நல்லது செஞ்சிருக்காங்க. அந்த குடும்பத்துல பிறந்த பொண்ணா இது? சார், இந்தாங்க சார். என்கிட்ட பணம் இல்ல, இத வாங்கிட்டு ஜீப்ப ரெடி பண்ண வச்சுக்கோங்க சார். இல்லம்மா, இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. இங்க பாருமா, உங்க அக்காவை பார்த்தாவது திருந்தி இனிமேலாவது நல்லபடியா நட. ஏய், அவ என் அக்காவே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருக்க. எல்லா நேரமும் அவங்க வந்து உன்னை காப்பாத்த முடியாது. ஒரே குடும்பத்துல இப்படி ஒரு பொண்ணு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு, என்னத்த சொல்றது. இங்க பாருமா, நீங்க அழைச்சிட்டு போங்க. உங்க முகத்துக்காக தான் கேஸ் போடாம விடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னத்த சொல்றது, பாத்து கூட்டிட்டு போமா. காயத்ரி, நீ கார் எடுத்துட்டு வா, நான் ஆட்டோல அண்ணனை கூட்டிட்டு போறேன். அண்ணா, ஒழுங்கா கூட நான் போக மாட்டேன். வண்டி ரிவர்ஸ் எடுக்கிறேன். வா அண்ணா, பேக் கூட. நீ வாடி என் கூட. நீ